ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் ஸ்க்ரீன் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாமிருவர் நமக்குருவர் சீரியலோட இன்றைக்கான எபிசோடோட ஒரு சின்ன ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மாசாணி வந்து கடன் கேட்குறதுக்காக வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன், நான் உங்ககிட்ட கடன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்ற பேர் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரோட பேரை வந்து கத்திட்ட பிறகு படிக்க சொல்கிறாங்க. அவங்க படித்து காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து வசூலிக்கிறதுக்காக அந்த 3 பேர் தான் என்னை அனுப்பியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த பணத்தை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து 30 நாள் டைம் தரேன். இந்த 30 நாள் நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடை வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மாயன் வந்து கேட்குறாரு, என்னங்க எல்லாருமே வந்துட்டு பணம் கொடுத்தாங்கன்னா பணத்தை தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன இந்த வீட்டை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதனாலும் ஒரு நியாயமாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நியாயத்தை பற்றிலாம் நீ பேசாத. அவங்க எல்லா பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது போக அவங்க வந்து ஒரு வெத்து பத்திரத்துலேயுமே வந்து கையெழுத்து போட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஃபேமிலியில் எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்து சரண்யா கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன சரண்யா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மகா வந்து மாசாணிகிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டை மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருந்து ஒரு புல்லை கூட அவங்களால பிடிங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவால் விடுறாங்க. என்கிட்டே சவாலாக பார்த்துக்கலாம், 30 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மாசாணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சரண்யா வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ அவங்க நாச்சியார் வந்து கேட்குறாங்க, என்ன நடந்தது, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவனும் பேசிகிட்டே போகிறான், நீனும் வந்து அதை கேட்டுட்டு அமைதியாக நிற்கிற, நடந்ததெல்லாம் உண்மையா, வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ படிச்சிருக்க, ஃபாரினில் போய் படித்தா மட்டும் பத்தாது, வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சரண்யாவை வந்து நாச்சியார் அடிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே தடுக்கிறாங்க. நான் அந்த மாசாணியோட பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயன் சொல்கிறாரு. நான் மாசாணியை கூட நம்பிடுவேன், அவன் டைரெக்டாக வீட்டுக்கு வந்து நீ எனக்கு இந்த பணத்தை தரலன்னா இந்த வீட்டை நான் எழுதி வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நீ என்னை நம்ப வச்சு துரோகம் பண்ண, உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, சரண்யாவை இவ்வளோ நாள் நீங்கள் நம்பினது பிரச்சனை கிடையாது, இப்போ நீங்கள் நம்ம நம்புறது தான் இதில் அவளுக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கும். கண்டிப்பாக நானும் சரண்யாவும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லடி, நீ நான் முதல்ல நகையை தொலைச்சேன், இப்போ நீ வந்து பணத்தை தொலைச்சிட்ட, மொத்த சொத்து எல்லாத்தையுமே நீ தொலைச்சிட்டு குடும்பத்தை வந்து நீ நடுத்தரவுக்கு நிற்பாட்ட போகிற அப்படின்ற மாதிரி நாச்சியார் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாசாணி, முத்தரசு, சிதம்பரம், வடிவு 3 பேரும் வந்துட்டு 4 பேரும் வந்து பேசிட்டு நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சிதம்பரம் வந்து சொல்கிறாரு, நம்மளுக்கு எதிரி வந்து மாயம்தான், அதனால நாச்சியாரை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல, நாச்சியார் எனக்கு எதிரி கிடையாது, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. இப்போ வடிவு சொல்கிறாங்க, இவர் எப்போ இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு, எப்படியாவது அந்த வீட்டை பிடிங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பாடம் நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்தரசு, வடிவும், அப்புறம் மாசாணி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி மாயன் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ கத்தி வருவார். கத்தி வந்து, என்னப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இந்த வீட்டுக்கு மகன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகன், அதுவும் மூத்த மருமகன், என்ன பண்ணலான்றதை நீனும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாசாணி கொடுத்துட்டு போன அந்த 3 பேரோட லிஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரோட லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட லிஸ்ட்டையும் பார்த்துட்டு மாயன் வந்து சொல்கிறாரு, நம்ம அந்த 3 பேரை தூக்கிட்டோம்னா மாசாணியை ஈஸியாக நம்ம கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது வந்து எங்கள் அப்பாவோட வாழ்ந்த வீடு, இந்த வீடை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இது பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் வர எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு தெரியுங்க. தேங்க்யூ.